இக்கா நானிக்க மணி என்ன இருக்கும் தெரியல லட்சுமி. நான் வீட்டிலேருந்து கிளம்புனால அப்போவே மணி 8. இங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கும். 8:30 மணி ஆயிருக்கும்னு நினைக்கேன். மணி 8:30 மணி ஆயிட்டாக்க. என்னக்க 8 மணிக்கெல்லாம் வந்துடுவான்னு சொன்னாவ. இன்னும் ஒருத்தரும் வர காணோம். எனக்கு வேற லேட் ஆயிட்டுக்க. எவ்வளோ நேரமாக காத்துட்டு கிடக்கிறது. ஆமாம் லட்சுமி, நேற்று என்னமோ சொன்னா 8 மணிக்கெல்லாம் வந்துடுவான்னு சொன்னா. இன்னும் வர காணோம். என் மவுளு வர என்ன பண்ணிட்டு கிடக்கானோ தெரியல. நான் இருந்தாலே ஏந்திரிக்க மாட்டாளோ. நான் இல்லை வேற இந்நேரம் நல்லா உறங்கிட்டு கிடக்காளோ என்னன்னு வேற தெரியல. சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்தேன். பிள்ளைகளை வேற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுமா. இவ்வளோ லேட்டாகுது, இன்னும் வர காணும். ஆமாக்க, நான் பால் வேற கறந்து அப்படியே வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலான்னு கொண்டுட்டு போய் பால் ஊற்றல. வேற பால் வேற ஊற்றணுக்கா. லேட் ஆகிட்டுனா அது வேற திரிஞ்சு போயிடும். என்ன இவ்வளோ லேட் ஆகுது தெரியல லட்சுமி. பார்ப்போம், இன்னொரு 5 நிமிஷத்துக்கு பார்ப்போம். இல்லைன்னா கீதா விட்டு ஃபோன் அடிக்க சொல்லும். சார் வந்துட்டாங்க. எல்லாம் பேசாமல் அமைதியாக இருங்க. வணக்கம்மா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா தான் சார் இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இந்த மீட்டிங் எதுக்காக நடக்குதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமில? ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ண சொன்னே, பண்ணாங்களா தலைவி? சொன்னாங்க சார். சரிம்மா, நான் ஏற்கனவே நம்ம பேங்க்லேருந்து நீங்கள் லோனு வாங்கியிருக்கீங்க. நம்ம பேங்க்கில் தான் நீங்கள் சேமிக்கிறீங்க பார்த்தீங்களா? சேமிப்பு குழு மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு லோன் அமௌண்ட்டு சாங்ஷன் ஆகிருக்கு. ஏற்கனவே ஒரு லோன் வாங்கி கட்டியிருக்கீங்க. நல்லா எல்லாரும் ஒரே நாள் கட்டினதுனால மறுபடியும் உங்கள் குழுவுக்கே லோன் தரலான்னு சொல்லி பேங்க்கில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கி இருக்கோம். அது உங்கள்கிட்ட நேரடியாக சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு வர சொல்லி பேங்க்லேருந்து என்ன அனுப்பியிருக்கிறாங்க. ஏற்கனவே எடுத்த குழுவிலே 2-3 பேலன்ஸ் இருக்குது. அதை வந்து கட்டணும். கட்டிட்டீங்கன்னா நீங்கள் உடனே இந்த லோனு வாங்கிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே லோன் எடுத்து நல்லா கரெக்டாக கட்டினதுனால இப்போ ஒரு 8 லட்ச ரூபா லோனு சேங்ஷன் ஆகிருக்கு. ஆளுக்கு ஒரு 80,000 போல் வரும். எப்படி நீங்கள் பிரித்து எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோங்க. ஆனால் கரெக்டாக மாதம் மாதம் அந்த தேதிக்குள்ளே கொண்டு வந்து கட்டிடணுமா. எங்களை அலைய விடக்கூடாது. தலைவிட்டு நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா தலைவி கொண்டு வந்து எங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவாவ. எனக்கு தலைவியே வேண்டாம் சார். நான் தலைவியே இந்த வாட்டி இருக்கலை. வேற ஆள் மாற்றி விட்டுருங்க சார். போன வாட்டி நான் தலைவியாக இருந்து பட்ட பாடே எனக்கு போதும். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக பேசும். இதெல்லாம் என்னால் கேட்கவே முடியலை. நான் என்னமோ கொள்ளையடிச்சிட்டு போய் என் வீட்டை போய் நொப்புன மாதிரி எல்லாம் ஆளுக்கு ஒன்று ஒன்று பேசுவாவ சார். ஒவ்வொரு மாதமும் நான் போயிட்டு ஒவ்வொரு ஆளும் வீட்டில் இருந்துட்டு நான் என்னமோ கடன் கொடுத்த மாதிரி எங்கள் குழு பணம் கட்டுங்க, குழு பணம் கட்டுங்க, நான் போய் கெஞ்சிட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது சார். ஒருத்தருக்கும் இந்த பொறுப்பு கிடையாது. வந்து ஒருத்தரும் வந்து கொடுக்க மாட்டேங்க. நான் போய் ஒவ்வொரு வீடாக கேட்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு தலைவியெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் வேற ஆளை யாராவது மாற்றி போடுங்க. ஏம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? ஆ, உங்களுக்கு தானே கஷ்டம் இல்லாமல் அவங்க எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு வந்து எங்களுக்கு பேங்க்கில் கட்டுறாங்க. ஏன் அவங்கள இப்படி ஏசுறிய? உங்களுக்கு அந்த தேதிக்கு உள்ள கரெக்டாக பணத்தை ரெடி பண்ணிட்டு அவங்கள்ட்ட கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. எதுக்கு அவங்கள கண்டபடி பேசுறீங்க? ஒரு தலைவியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவங்க உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் வேலை பார்க்குறாங்க. நீங்கள் அவங்கள பேசுறீங்க. குழுவிலேருந்து பணம் எடுக்கிறது பெருசு கிடையாதுமா. இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து எடுக்கிறது பேர் தான் குழு. அந்த குழுவில் ஒருத்தர்கிட்ட பணம் இல்லை, இந்த மாதம் கொஞ்சம் பணம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 பேர் சேர்ந்து அவங்களுக்காக கொஞ்சம் பணத்தை ஏற்பாடு பண்ணி போட்டு இந்த மாதம் கட்டுங்க. அடுத்த வாட்டி இன்னொரு ஆட்கள் எல்லாருக்கும் மாற்றி போட்டு கட்டுங்க. அது மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் பார்த்து உணர்ந்து கட்டிக்கணும். அது மொத்தமாக ஒரு 10 பேர் சேர்ந்து இருக்கிறது தான் குழு. அதுக்கு தான் நாங்கள் குழுவில் பணம் கொடுக்கோம். என்ன, நீங்கள் நான் கட்ட முடியாது, என்கிட்ட பணம் இல்லை, நான் எதுக்கு உனக்கு கட்டணும், அந்த மாதிரிலாம் யாரும் பேசக்கூடாது. என்ன, புரியுதாம்மா? அதுபோல் பணம் எடுத்தீங்கன்னா அந்த பணத்தை வீண் செலவு பண்ணி வீணாக போகாமல் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணி வைங்கம்மா. ஏதாவது ஒரு செலவு, ஏதாவது ஒரு நகை எடுக்கிறது, ஒரு நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணுங்க. பணத்தை வீணாக செலவு பண்ணிட்டு அது கட்டுறதுக்குள்ளே என்ன கஷ்டமாக போயிடும். அதனால பணத்தை ஒரு நல்ல முறையில் செலவு பண்ணுங்க. நல்லபடியாக இருங்க. பணத்தை சேவிங்ஸ் பண்ணுங்க. அந்தந்த மாதத்துக்குள்ள கரெக்டாக கொண்டு வந்து எங்களுக்கு பணத்தை கட்டிடுங்க. புரியுதாம்மா? நாங்கள் சொல்லபடி நீங்கள் நல்லா நடந்துக்கிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி இதோட அதிக தொகையை நாங்கள் லோன் கொடுப்போம். உங்களை நம்பி தான் நாங்கள் பணம் எடுத்து கொடுக்கோம். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி அந்தந்த தேதிக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து கரெக்டாக பணத்தை கட்டிட்டீங்கன்னா நாங்கள் எதுக்குமா வந்து பேச போகிறோம். உங்கள் குழுவுக்கும் ஒரு நல்ல பேர் இருக்கும். ஏதாவது சலுகை இருந்தால் செய்வோம். இதோட அதிக அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்கலான்னு எங்களுக்கும் ஆசை வரும். ஒவ்வொரு குழுவில் பணம் எடுத்து ஒவ்வொருத்தர் கட்டவே மாட்டேங்க. நாங்கள் போய் பணத்தையும் கொடுத்துட்டு
அவங்க வீடு தேடி போய் அலைஞ்சு 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 வர வேண்டியதா இருக்கு. அது மாதிரிலாம் செய்யாம ஒருத்தருக்கு உணர்ந்துக்கிட்டு பணத்தை நல்லா கரெக்டா அந்தந்த தேதிக்குள்ள கட்டிடுங்க. தலைவியை எதுவும் பேசாதீங்க. தலைவிங்கிறவங்க உங்களுக்கு ஒரு குழுக்குள்ள கொண்டு வந்தவள அவங்க தான் ஒரு தலைவி. உங்களுக்கு எல்லாமே அவங்க தானே செய்யறாங்க. இப்ப நீங்க பேங்குக்கெல்லாம் யாரும் போய் அலையல. அவங்க தானே உங்களுக்காக அலைஞ்சு லோனை ஏற்பாடு பண்ணி தராவ. எங்ககிட்ட வந்து பேசுறாவ. உங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போய் அவங்க கட்டுறாவ. அவங்க எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பாலம் மாதிரி இருக்காவல. அதனால தலைவி எது ஏசாதிய உங்களுக்கு நல்லதுதான் செய்வாவ. புரியுதா? சரிம்மா, உங்களுக்கு திங்கக்கிழமைக்குள்ள பணம் வந்து ஏற்பாடாயிரும். தலைவி எடுத்துட்டு வந்து உங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருவாவ. நீங்க தலைவிக்கிட்ட வாங்கிக்கலாம். சரி, நான் கிளம்புறேன். எனக்கு லேட் ஆயிட்டு பத்தியலா. நான் கிளம்புறேன். கரெக்டா பணத்தை கட்டிடணும். நான் கிளம்பியம்மா. சரிங்க மேடம், நான் இப்ப கிளம்பட்டுமா? நீங்க குழுவில் எல்லாத்தையும் பேசிட்டு யாராருக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது எல்லாம் ஒதுக்கிட்டு பேங்க்ல வந்து கேஷை வந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்களே வசூல் பண்ணிட்டு வந்து கட்டிடுங்க மேடம். உங்களை விட்டா தலைவி வேற யாருக்கும் அவங்க போட முடியாது. வேற யாரும் போட்டாலும் எங்களுக்கு சரியா ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். நீங்களே இருந்துருங்க. அவங்கக்கிட்ட நீங்க புரிய வைங்க மேடம். ஓகே சார், தேங்க்யூ. எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்துட்டு போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, அதோட நான் ஒரு விஷயமும் சொல்லணும். இப்போ ஆளுக்கு ஒரு 1,00,000 பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் எனக்கு 2,000 கொடுத்துடணும். ஏன்னா இந்த வருஷத்துக்குள்ளே நோட்டு வாங்கணும், குழுவுக்கு இந்த ஸ்டாம்ப்பு, அப்புறம் இந்த சீல் இதெல்லாம் வாங்கணும்ல. அதெல்லாம் நான் என்ன கை காசு போட்டால் வாங்க முடியும்? எல்லாருக்கும் ஆளுக்கு 2,000 கொடுத்தீங்கன்னா தான் வாங்க முடியும் நான். என்னது 2000மா? ஆமாம், ஆளுக்கு 2,000 தான் கொடுக்கணும். ஒரு நோட்டே எவ்வளோ வரும் தெரியுமா? ஒரு நோட்டே 2,000 3,000 வரும். அது மாதிரி 3 நோட்டு வாங்கணும். அப்புறம் ஒரு சீல் வாங்கணும். அப்புறம் எவ்வளோ செலவு இருக்குது தெரியுமா? ஒரு தலைவியே இருந்தால் தான் தெரியும். உங்களுக்கு என்ன, நீங்கள் பாட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு நீங்கள் பாட்டியே போயிடுவிய. மிச்சம் எல்லாம் பார்க்குறது நான் தானே. இப்போ இந்த சாரெல்லாம் வந்துட்டு போகிறாவில்ல, இவங்களுக்கு செலவுக்கெல்லாம் நான் தான் ரூபா கொடுக்கேன். அப்போ ஏன் கை காசு போட்டால் நான் கொடுக்க முடியும்? நீங்கள் கொடுக்குற காசை தான் வாங்கி தான் நான் கொடுக்க முடியும். இருந்தாலும் ஒரு அளவு வேணாமா கீதா? ஒரு 2,000 கேட்க, ஒரு 1,000 வாங்கிக்கலாம்ல. இக்கா, நீங்களே என்கா புரியாமல் பேசுறிய. நான் வாங்கிட்டு போய் என் வீட்டு பொட்டியில வச்சு பூட்டி வைக்க போகிறேன். நான் இவ்வளோ தான் சொல்லியல்ல. ஒருத்தர் வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணணும். எனக்கு மட்டுமா நான் எடுத்துக்க போகிறேன்? எனக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கணும். இவ்வளோது சொல்லி ஏன் புரிஞ்சுக்காமல் பேசுறிய? அதான் சொல்லி நான் தான் தலைவியே இருக்கலன்னு சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட நான் சொல்லி என்னால் புரிய வைக்க முடியாது. வேற யாராவது தலைவியே இருந்துட்டு போங்க. எனக்கு என்ன இதே வேலையா? நான் உங்கள் வீட்டு காசை என்ன கொள்ளையடிக்க போகிறேன்னா? புரிஞ்சுக்காமல் எல்லாரும் இதே தான் பேசுறிய. ஆமா, நீ அப்படி கொள்ளையே அடிக்க மாட்ட. நீ ரொம்ப அப்படி கரெக்டா இருப்ப பத்தியா? ஆளுக்கு 2,000 போட்டா 10 பேருக்கு எவ்வளவு? 20,000 உனக்கு. அதுக்குன்னு ஓரளவுக்கு தான் ஆசைப்படலாம். இந்த அளவுக்கு ஆசைப்பட்டுட்டு கிடக்க பெரிய அப்படி தலைவி பதவி. நீ இல்லைன்னா வேற யாரும் இங்கே பார்க்க முடியாதோ? நீ எல்லாம் ஒன்றும் தலைவியே இருக்க வேண்டாம் போ. ஓ, எனக்கு என்ன? நான் ஒன்றும் தலைவியே இருக்குன்னு நான் ஒன்றும் கேட்கலையே. நான் ஒன்றும் தலைவியே இல்லைன்னு வச்சுக்க. இந்த குழுவுக்கு பணமே வராது. அப்புறம் எப்படி இங்கே லோன் வாங்க நானும் பார்க்கேன். பாத்தியாக்க இவளுக்கு எவ்வளோ தும்முற? ஆளுக்கு 2,000 வேணுமா? இருந்தாலும் ஓரளவுக்கு தான் ஆசைப்படலாம். இப்படியா? இவள் தொல்லை பெருந்தொல்லை. லோன் வாங்குறதும் போதும், இவளுக்கு செலவு பண்ணுறது தான் பாதி காசு ஆயிரும்.